ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மெல்டிங் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 மேக்னட்டிசம். மேக்னட்டிசத்தோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே யூனிட்டுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இது பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த அப்ராப்ரியேட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், an object that is attracted by magnet. ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிற ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வுட்டன் பீஸ், பிளைன் பின்ஸ், எரேசர், எ பீஸ் ஆஃப் பேப்பர். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது பார்த்திங்கன்னா மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிற ஆப்ஜெக்ட் எது? ஆப்ஷன் பியில் இருக்க பிளைன் பின்ஸு தான். இந்த பிளைன் பின்ஸு தான் பார்த்திங்கன்னா மேக்னெட்டால் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இங்கே பிளைன் பின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், பீப்புள் ஹூ மேட் மெரைனர்ஸ் காம்பஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். மெரைனர்ஸ் காம்பஸ்னால் என்னென்னா, ஷிப்ஸில் ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெரைன் காம்பஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்பஸை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இண்டியன்ஸா, யூரோப்பியன்ஸா, சைனீஸா, எகிப்தியன்ஸா? இதுவும் நமக்கு தெரியும், சைனீஸ் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சரிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் கம்ஸ் டு த ரெஸ்ட் இன் த டேஷ் டைரெக்ஷன். ஒரு மேக்னெட்டை கட்டி தொங்க விட்டோன்னா அது எப்போவுமே எந்த டைரெக்ஷனில் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனா, சவுத் வெஸ்ட் டைரெக்ஷனா, ஈஸ்ட் வெஸ்ட் டைரெக்ஷனா, நார்த் சவுத் டைரெக்ஷனா? எந்த டைரெக்ஷனில் ஸ்டாப் ஆகும்? இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலே இது எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். எந்த டைரெக்ஷன் அது? கண்டிப்பாக நார்த்து சவுத் டைரெக்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சரிங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், மேக்னெட்ஸ் லாஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் வென் தே ஆர். எப்போ மேக்னெட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை லாஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? அதோட அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் தான். அந்த ப்ராப்பர்ட்டியை அது எப்போ லாஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். யூஸ்டு, நம்ம யூஸ் பண்ண அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகுமா? அப்படி இல்லைனா அதை ஸ்டோர் பண்ணும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகுமா? அப்படி இல்லைனா அதை நம்ம ஒரு ஆம்பரால் அடிக்கும் போது, ஆம்பர்னால் அது ஒரு சுத்தியால் அடிக்கும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகுமா? அப்படி இல்லைனா அதை நம்ம க்ளீன் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகுமா? எப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகும்? ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட் ஆன்சர். நம்ம ஒரு ஆம்பரால் அதை அடிக்கும் போது தான் அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், மெரைனர்ஸ் காம்பஸ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த. மெரைனர்ஸ் காம்பஸ் எதை ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். அது ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்லை டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்லை மோஷனை கண்டுபிடிக்கிறதுக்கா? இது நான் ஆல்ரெடி பார்த்தோம்ல. இது என்னது? டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். போட்டில் அவங்க போகிற டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெரைனர்ஸ் காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் சி டைரெக்ஷன் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் சச் அஸ் டேஷ் டேஷ் டேஷ். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எந்தெந்த ஷேப்பில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஷேப் அது? ஓவல் ஷேப் ஒன்று, அடுத்து டிஸ்க் ஷேப், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிஃபிஷியலான மேக்னெட்ஸோட ஷேப்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவிலே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகேவா? அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஒன் போகலாம். த மெட்டீரியல்ஸ் விச் ஆர் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் த மேக்னெட் ஆர் கால்டு டேஷ். ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகுதுன்னா அந்த மெட்டீரியல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பேப்பர் இஸ் நாட் ஏ டேஷ் மெட்டீரியல். பேப்பர்ன்றது என்னது? இட்ஸ் நாட் ஏ மேக்னெட்டிக் மெட்டீரியல். பேப்பர்ன்றது மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இன் ஓல்டன் டேஸ் sailors used to find direction by suspending a piece of dash. sailors-னா என்னென்னா, படகுல பயணம் செய்கிறவங்கள நம்ம sailors-னு சொல்லுவோம். அந்த மாதிரி பயணம் செய்கிறவங்க அவங்களோட டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி, லோட் ஸ்டோன்ஸ். இது நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்தோம். ஒரு நேச்சுரலாக ஒரு மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட்டை டைரெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த மேக்னெட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா லீடிங் ஸ்டோன்ஸ், அப்படி இல்லைனா லோட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அதனால தான் இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா லோட் ஸ்டோன்ஸ்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், எ மேக்னெட் ஆல்வேஸ் ஹேஸ் டேஷ் போல்ஸ். மேக்னெட்டுக்கு எப்போவுமே என்ன போல்ஸ் இருக்கும்? 2 போல்ஸ் இருக்கும். ஓகேவா? எந்த மேக்னெட் எடுத்தாலும் அதுக்கு 2 போல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன், a cylindrical magnet has only one pole. கரெக்டாக அது நம்ம இப்போ தான் முன்னாடி பார்த்தோம்ல, மேக்னெட்னாவே 2 போல் இருக்கணும். அப்போனா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, ஃபால்ஸ். அப்போ என்ன வரும், சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டும் 2 போல்ஸ் தான் இருக்குது, ஓகேவா, 1 போல்ஸ்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சிமிலர் போல்ஸ் ஆஃப் எ மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர். சிமிலர் போல்ஸ்னால் என்னது, லைக் போல்ஸ். நம்ம இதுவும் பார்த்தோம்ல, லைக் போல்ஸ் எப்போவுமே என்ன பண்ணும், ரிப்பல் தான் பண்ணும். அன்லைக் போல்ஸ் தான் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் இங்கே லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் தான் பண்ணும், சிமிலர் போல்ஸும் ரிப்பல் தான் பண்ணும். சிமிலர் போல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிமிலர் போல்ஸும் லைக் போல்ஸும் ஒன்று தான். அப்போ வந்து சிமிலர் போல்ஸ் வந்து ரிப்பல் தான் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மேக்ஸிமம் அயன் ஃபில்லிங்ஸ் ஸ்டிக் இன் த மிடில் ஆஃப் த பார் மேக்னெட் வென் இட்ஸ் brought நியர் தெம். ஒரு பார் மேக்னெட்டில் அயன் ஃபில்லிங்ஸ் வந்து மிடில் தான் அட்ராக்ட் ஆகும் அதிகமானு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக? இல்லை, இது தப்பு. எப்போயுமே போல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃபில்லிங்ஸ் அதிகமாக வந்து அட்ராக்ட் ஆகும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆகுதுலாம், அப்போது அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து போல்ஸில் தான் வந்து அதிகமாக அட்ராக்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், எ காம்பஸ் கேன் பி யூஸ்டு டு ஃபைண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் அட் எனி பிளேஸ். காம்பஸ்ன்றது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம் எந்த பிளேஸ்லனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. காம்பஸ்ன்றது என்னது, நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ரப்பர் இஸ் ஏ மேக்னெட்டிக் மெட்டீரியல். கரெக்டாக இது? ரப்பர்ன்றது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலா? இல்லை, அது ஃபால்ஸ். ரப்பருன்றது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னது, காம்பஸ் கொடுத்துருக்காங்க. காம்பஸ்னால் என்னது, மேக்னெட்டிக் நீடில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன். ஆமாவா இல்லையா? நம்ம ஒரு டைரெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு காம்பஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஷிப்ஸ்லாம் சொல்லியிருக்கோம்ல, அந்த காம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் நீடில் தான் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட், அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் வந்து எந்த போல்ஸ் பண்ணும், லைக் போல்ஸ் பண்ணுமா இல்லை ஆப்போசிட் போல்ஸ் பண்ணுமா? அட்ராக்ஷன்றது ஆப்போசிட் போல்ஸ் தான் பண்ணும். ஸோ இதுதான் செகண்ட் ஒன். ரிப்பல்ஷன்றது எந்த போல்ஸ் பண்ணும், லைக் போல்ஸ் பண்ணும். ஸோ அப்போ இதுதான் தேர்ட் ஒன். மேக்னெட்டிக் போல்ஸ்னால் என்னது, மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆமாவா இல்லையா? அதான் நம்ம பார்த்தோம்ல முன்னாடி, அயன் ஃபில்லிங்ஸ், அதாவது இரும்பு துகள்கள் வந்து அதிகமாக அந்த மேக்னெட்டோட போல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்டிக் ஆகும், ஒட்டும். ஏன் அதுனா, மேக்னெட்டிக் போல்ஸில் தான் மேக்ஸிமமான மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன். ஸோ அப்போ இதோட ஆன்சர்ஸ் என்னென்னா, இதுதான் இதோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். சர்க்கிள் த ஆட் ஒன்ஸ் அண்ட் கிவ் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அயன் நீடில், பின்ஸ், ரப்பர் டியூப், நீடில். இதில் எது ஆட் மாதிரி இருக்குது? ஆட்னா என்னென்னா தனித்துவமாக இருக்கும் ஒன்று மட்டும். அது என்னதுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டியூப் தான். ஏன் ரப்பர் டியூப் இங்கே வந்து ஆட் ஒன்னா, ரப்பர் டியூப் மட்டும்தான் இந்த இடத்துல நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மீது எல்லாமே இங்கே பாருங்கள், அயன் நெயில், பின்ஸ், நீடில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகிடும். ஆனால் இந்த ரப்பர் டியூப்ன்றது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், இது வந்து மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், லிஃப்ட், எஸ்கலேட்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின், எலக்ட்ரிக் பல்ப். இதில் எது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஒன், எது வந்து இதில் தனித்துவமாக இருக்குது? அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப்பு தான். ஏன்னா இந்த லிஃப்ட், எஸ்கலேட்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்லலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் பல்பில் அந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்ன்ற ஒரு கான்செப்டே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மூலயமாவே ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ அதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், பாயிண்டிங் டைரக்ஷன், இலுமினேஷன். இதில் எது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஒன்? இந்த இலுமினேஷன் தான் ஆட் ஒன். ஏன்னா இந்த அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், பாயிண்டிங் டைரக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டுக்கு சம்மந்தமாக இருக்குது. ஆனால் இலுமினேஷன்றது மேக்னெட்டுக்கு சம்மந்தமாக இல்லை. ஸோ அதனால் இலுமினேஷன்றது நாட் ஏ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஒன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். த ஃபாலோவிங் டயக்ராம்ஸ் ஷோ டூ மேக்னெட்ஸ் நியர் ஒன் another. யூஸ் த வேர்ட்ஸ் அட்ராக்ட், ரிப்பல், டேர்ன் அரவுண்ட் டு டிஸ்கிரைப் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஈச் கேஸ். சில டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ஸில் அட்ராக்ட், ரிப்பல், டேர்ன் அரவுண்ட் இந்த 3 வார்த்தையை பயன்படுத்தி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஃபஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே சவுத் போல்ஸ் இருக்குது, இங்கே நார்த் போல் இருக்குது. அப்போ இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகுமா, ரிப்பல் ஆகுமா? சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். சவுத் போல், நார்த் போல், அப்போ ரெண்டுமே வந்து என்னது, லைக் போல்ஸா அன்லைக் போல்ஸா? ரெண்டுமே அன்லைக் போல்ஸ். அன்லைக் போல்ஸ்னால் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சவுத் போல், இந்த இடத்துலையும் சவுத் போல். அப்போ இது ரெண்டு என்னது, லைக் போல்ஸ். ரெண்டுமே சேமாக இருக்குல்ல, சவுத் சவுத். லைக் போல்ஸ் வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுமா, ரிப்பல் பண்ணுமா? ரிப்பல் தான் பண்ணும். ஸோ இங்கே தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இமேஜ், இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல நார்த் போல், இந்த இடத்துல சவுத் போல். இது லைக்கா அன்லைக் போல்ஸா? நார்த்து சவுத்துன்றது அன்லைக் போல்ஸ். அப்போ அது என்ன பண்ணும்? அட்ராக்ட் தான் பண்ணும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பார் மேக்னெட் வந்து படுத்த மாதிரி இருக்குது, ஒரு பார் மேக்னெட் வந்து நின்ன மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்? ரெண்டு மேக்னெட்டும் அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் பண்ணாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். ஒன்று இந்த பார் மேக்னெட் இப்படி திரும்பி இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த மேக்னெட் இப்படி திரும்பி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இங்கே என்ன வரும்? டேர்ன் அரவுண்ட் தான் ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நார்த் போல் இருக்குது, இந்த இடத்துல நார்த் போல் இருக்குது. நார்த் அப்படின்னா என்னது? லைக் போல்ஸ். லைக் போல் வந்து அட்ராக்ட் பண்ணுமா, ரிப்பல் பண்ணுமா? ரிப்பல் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முன்னாடி பார்த்த மாதிரி தான். இந்த பார் மேக்னெட் வந்து இப்படி இருக்குது, இந்த பார் மேக்னெட் இப்படி இருக்குது. அப்போ வந்து இது ரெண்டுத்துக்குள்ளே அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ நடக்காது. ஏதாவது ஒன்றத்தை திருப்பி தான் ஆகணும். அதனால் டேர்ன் அரவுண்ட் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ரோம் லெட்டர். ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸோட நேம்ஸ் வந்து நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டன்ஸ் அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ். மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிற சப்ஸ்டன்ஸை இங்கே எழுதணும் நம்ம. அதுவே இந்த இடத்துல பாருங்கள், சப்ஸ்டன்ஸ் நாட் அட்ராக்டட் பை த மேக்னெட்ஸ். மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகப்படாத சப்ஸ்டன்ஸை இங்கே நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு சப்ஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, பிளைன் பின்ஸ். மேக்னெட்டால் இந்த பிளைன் பின்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ ஒன்று கொடுத்துட்டாங்க, மீதி நம்ம வந்து ரைட் பண்ணலாம். வேறு என்ன சப்ஸ்டன்ஸ் மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகும்? அயன் ராட் வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா கோபால்ட்டால் ஒரு மெட்டீரியல் உருவாயிருந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகும். அடுத்து நிக்கலால் ஒரு மெட்டீரியல் உருவாயிருந்தால் அதுவும் மேக்னெட்டால் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகும். அடுத்து கீ செயின்ஸ். நம்ம வீட்டில் வந்து கீ செயின்ஸ் இருக்குல்ல, அந்த கீ செயின்ஸில் மேக்னெட் வச்சிங்கனாலும் அது வந்து அட்ராக்ட் ஆகும். ஏன்னா அதுவும் வந்து ஒரு இரும்பால் தான் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர். வீட்டில் ஸ்டீல் டோர் இருக்குல்ல, அதில் நம்ம மேக்னெட் வச்சாலும் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான். அடுத்து லாக். வீட்டில் பூட்டெலாம் இருக்குல்ல, அந்த பூட்டில் மேக்னெட் ஒட்டினாலும் ஒட்டும். அடுத்து சேஃப்டி பின். நம்ம வீட்டில் சேஃப்டி பின்லாம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டில் வந்து ஒட்டும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிற மெட்டீரியல்ஸ். அப்படின்னா அது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாத மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல சாக் பீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சாக் பீஸுன்றது மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாது. அதே மாதிரி மீதி சப்ஸ்டன்ஸ் நம்ம எழுதலாம். வேறு என்ன? சாக் பீஸை தவிர வேறு என்னெல்லாம் மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். வேறு என்ன ஆகாது? இங்கே பாருங்கள், பேப்பர் இருக்குது. பேப்பரில் வந்து மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகாது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான். அடுத்து பிளாஸ்டிக். ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருக்குன்னா அது மேலே நம்ம வந்து மேக்னெட்டை ஒட்டினாலும் ஒட்டாது. அது பிளாஸ்டிக்கும் நான் மேக்னெட்டிக் தான். அடுத்து பார்த்திங்கன்னா வால். செவுரு இருக்குது, அந்த செவுத்தில் மேக்னெட்டை ஒட்டினோன்னா ஒட்டாது. ஸோ அதனால் அதுவும் நான் மேக்னெட்டிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வுட் டோர் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்க வுட் டோரில் மேக்னெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரப்பரில் மேக்னெட்டை வச்சு ஒட்டினாலும் ஒட்டாது அது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து மேக்னெட்டை ஒட்டினோன்னா அது ஒட்டாது. ஸோ அதுவும் இங்கே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அடுத்து பென்சில். நம்மக்கிட்ட பென்சில் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டில் வந்து ஒட்டாது. ஸோ இதெல்லாம் தான் மேக்னெட்டால் ஒட்டாத சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th ரோம் லெட்டர் பார்க்கலாம். கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ். மேக்னெட்டிக் போல்ஸில் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பற்றி நம்மளை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் பார்க்கலாம். நமக்கு தெரியும், அன்லைக் போல்ஸ், இந்த மாதிரி சவுத் நார்த்து சவுத்துன்னு அன்லைக் போல்ஸ் வந்துருந்ததுன்னா அந்த போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? அட்ராக்ட் ஈச் அதர், அட்ராக்ட் ஆகும். அடுத்து எப்போ ரிப்பல்ஷன் நடக்கும்? லைக் போல்ஸ். இந்த மாதிரி நார்த் சவுத்துன்னு பக்கத்தில் இருக்கும்போது லைக் போல்ஸ் பக்கத்தில் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிப்பல் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், எ ஸ்டூடெண்ட் who checked some magnets in the school laboratory found out that their magnetic force is worn out. Give 3 reasons for that. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவர் வந்து அவர் ஸ்கூலோட லெபார்ட்டரியில் வந்து ஒரு மேக்னெட் எடுக்கிறாரு. அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு. மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது? அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும். அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக நடக்க மாட்டிருக்கு, லாஸ் ஆகிட்டுருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓன் அவுட்னு சொல்லியிருக்காங்க. ஓன் அவுட்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் பண்ணலை. அப்படி அது பண்ணலைன்னா எந்த 3 ரீசன்ஸால் அது வந்து அப்படி ஆயிருக்கும்? அதாவது அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எந்த 3 ரீசனால் லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் என்னென்னா, அந்த மேக்னெட்டை யாராவது ஈட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த மேக்னெட்டை யாராவது ஹைட்லேருந்து கீழே போட்டிருந்தாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும்.
அதே மாதிரி அந்த மேக்னெட் யாராவது சுற்றியால் அடிச்சிருந்தாலும் அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் 3 ரீசன்ஸ். பாருங்கள், ஒன்று வந்து அதை ஹீட் பண்ணியிருந்தா, ரெண்டாவது வந்து அதை ஹைட்லேருந்து கீழே போட்டிருந்தா, மூணாவது வந்து அதை சுற்றியால் அடிச்சிருந்தா. ஸோ இதுதான் அந்த 3 ரீசன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ரோமன் லெட்டர் பார்க்கலாம். ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஆர் ப்ரொவைடட் வித் அன் அயன் நீடில், ஹவு வில் யூ மேக்னடைஸ் இட்? அயன் நீடில்னால் என்னென்னா ஊசி. நம்ம வீட்டிலலாம் ஊசி நூலில் போட்டு வந்து துணியெலாம் தைப்பாங்கல்ல, அந்த ஊசி நூலில் இருக்க ஊசி தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் நீடில்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த அயன் நீடிலை உங்கள் கையில் ஒருத்தங்க கொடுத்துட்றாங்க. அந்த அயன் நீடிலை நீங்கள் மேக்னெட்டாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அயனை எப்படி மேக்னெட்டாக மாற்றலான்னு நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ திரும்பி பார்க்கலாம். அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் ஆக்டிவிட்டி 2ல் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு அயனை எப்படி வந்து மேக்னெட்டாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஒரு அயனை மேக்னெட்டாக மாற்றணுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேக்னடைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அது எப்படி நம்ம அயனை மேக்னெட்டாக மாற்றுவோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஆணி இருக்குல்ல, இந்த ஆணிக்கு பதில் தான் இவங்க வந்து இங்கே அயன் நீடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு அயன் நீடில், இந்த ஆணியை வந்து அயன் நீடில்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த அயன் நீடில் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு மேக்னெட், பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. இந்த பார் மேக்னெட்டில் இந்த இடத்துல நார்த் போலோ சவுத் போலோ, அந்த போல் மாற்றாமல் அதே சைடு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பார் மேக்னெட்டை அந்த அயன் நீடில் சுற்றி இந்த மாதிரி ஒரு 30 to 40 டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இப்படி தடவி எடுத்துகிட்டு வாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த அயன் நீடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக மாறிடும். ஓகேவா? இதுதான் வந்து மேக்னடைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? எல்லா பொருளையும் இந்த மாதிரி மேக்னெட்டாக மாற்ற முடியாது. ஒரு அயன், கோபால்ட், நிக்கல்னு சொன்னல, இதெல்லாம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாலான பொருளை வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து மேக்னெட்டாக மாற்றிடலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து சென்டென்ஸாக பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அயன் நீடில் எடுத்துக்கோங்க, அதை ஒரு டேபிளில் வச்சுடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்து அந்த பார் மேக்னெட்டில் போல்ஸ் மாறாமல் ஒரு போல் இருக்கிற எட்ஜாக வந்து பார்த்திங்கன்னா அயன் நீடில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அந்த போல்ஸ் மாறாத அந்த மேக்னெட்டை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் நீடில் வந்து ரப் பண்ணுங்கள். அப்படி ரப்னா தடவுங்க, அப்படியே தேய்ங்க பக்கத்துலேயே. ஒரு 30 to 40 டைம்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த அயன் நீடில் வந்து மேக்னெட்டாக வந்து மாறிடும். அது மேக்னெட்டாக மாறிடுச்சின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, அயன் ஃபில்லிங்ஸ், இரும்பு துகள்கள் இருக்குல்ல, அந்த இரும்பு துகளோ இல்லை ஒரு ஸ்க்ரூஸ், சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூஸையோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அயன் நீடில் பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த அயன் நீடிலில் இந்த இரும்பு துகளோ இல்லை ஸ்க்ரூஸோ வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த அயன் நீடில் வந்து மேக்னெட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு முறையில் தான் அயன் நீடில் வந்து நம்ம வந்து மேக்னடைஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஹவு டஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, இது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைஸ் ஆகும். எப்போ மேக்னடைஸ் ஆகும்னா, நம்ம அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸில் கரண்ட்டை வந்து அனுப்பும் போது தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து மேக்னடைஸே ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் நம்ம பாஸ் பண்ணுற கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் இருக்க போல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினில் அந்த ட்ரெயினோட பேஸில் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கும். அதே மாதிரி அந்த ட்ரெயினில் இருக்க ட்ராக் இருக்குல்ல, அந்த ட்ராக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெயின்லேயும் சரி இந்த ட்ராக்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் போல்ஸ் மேக்னெட் இருக்க மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும் லைக் போல்ஸ்னால் என்னது, நார்த் சவுத் சவுத்துன்னு. அந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கும் போது அந்த லைக் போல்ஸ் வந்து என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அந்த லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணுறதால இந்த ட்ரெயின் வந்து ட்ராக்கை விட 10 சென்டிமீட்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக நிற்கும், டச்சே இல்லாமல். புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ட்ரெயினோட பாட்டத்துலேயும் ஒரு மேக்னெட் இருக்கும், ட்ரெயினோட ட்ராக்லேயும் ஒரு மேக்னெட் இருக்கும். ரெண்டுமே லைக் போல்ஸாக இருக்குது. லைக் போல்ஸாக இருந்தால் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அந்த ரிப்பல் பண்ணுறதால ட்ரெயின் வந்து ட்ராக்கை விட 10 சென்டிமீட்டர் மேலே வந்து நிற்கும். ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா உண்மையிலே டச்சே இருக்காது. டச்சே இல்லாமல் ட்ரெயின் வந்து ட்ராக்கை விட 10 சென்டிமீட்டர் மேலே வந்து நின்றுட்டுருக்கும். இப்போ அந்த ட்ரெயின் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டில் நம்ம சொன்னோம்ல, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் கரண்ட் பாஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து மேக்னடைஸே ஆகும்னு சொன்னல. அப்போ வந்து கரண்ட் எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வந்து அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஒன்றா நடக்கிற மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அப்படி அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இந்த மேக்னெட்ஸுக்கு நடுவில் ஒன்றா நடக்கும்போது என்ன ஆகும்னா ட்ரெயின் வந்து முன்னாடி நோக்கி வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா?
இந்த ட்ரெயினோட மூவ்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸை எது கண்ட்ரோல் பண்ணுது? கரண்ட் ஃப்ளோ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இந்த கரண்ட்டை வச்சு ட்ரெயினோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், you are provided with iron fillings and a bar magnet without labeling the poles of the magnet using this. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கையில் அயன் ஃபில்லிங்ஸ் இரும்பு துகள்கள் வந்து கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி ஒரு பார் மேக்னெட்டும் கொடுத்துட்றாங்க. அதே சமயம் இந்த பார் மேக்னெட்டில் போல்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் எப்படி வந்து நீங்கள் இதை வச்சு அந்த பார் மேக்னெட்டோட போல்ஸ் வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட்? இப்போ அவங்க கொடுத்துருக்கிற செட்டப்பில் அந்த மேக்னெட்டோட போல்ஸை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? அயன் ஃபில்லிங்ஸ் இரும்புத்தூளும் ஒரு பார் மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இந்த பார் மேக்னெட்டோட போல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது நம்ம வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவிலே மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருப்போம். இதனால் நான் திரும்பி சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த அயன் ஃபில்லிங்ஸில் இந்த பார் மேக்னெட்டை நம்ம வச்சு எடுத்தோன்னா அந்த பார் மேக்னெட்டில் எந்த இடத்துல அந்த அயன் ஃபில்லிங்ஸ் அதிகமாக ஒட்டி இருக்கோ அந்த இடம் தான் அந்த மேக்னெட்டோட போல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார் மேக்னெட்டை நம்ம அயன் ஃபில்லிங்ஸில் வந்து வச்சோன்னா அந்த பார் மேக்னெட்டில் எந்த இடத்துல அதிக அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒட்டுதோ அந்த இடம் தான் அந்த பார் மேக்னெட்டோட போல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க பார் மேக்னெட்டில் எந்த இடத்துல அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அதிகமாக ஒட்டுனா அந்த பார் மேக்னெட்டோட 2 எண்ட்லேயும் தான் அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒட்டும். ஸோ அப்போ வந்து பார் மேக்னெட்டோட 2 எண்டும் தான் போல்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, பார்க்கலாம். விச் பார்ட் ஆஃப் த மேக்னெட் அட்ராக்ட்ஸ் மோர் அயன் ஃபில்லிங்ஸ் ஒய்? எந்த பார்ட் வந்து அதிகமான அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும்? ஆல்ரெடி நம்ம சொன்னோம், போல்ஸ் தான். ஆமாவா இல்லையா? ஒரு மேக்னெட் இருக்குன்னா அந்த மேக்னெட்டோட போல்ஸில் தான் அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். ஏன் அப்படி அட்ராக்ட் ஆகுதுன்னா அந்த போல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் போல்ஸில் வந்து அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகிடுது. இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். 2 பார் மேக்னெட்ஸ் ஆர் கிவன் இன் த ஃபிகர் ஏபி. இங்கே பாருங்கள், 2 ஃபிகர் கொடுத்துருக்காங்க, A1 B1ன்னு. இந்த 2 ஃபிகர்லேயும் 2 பார் மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். By the property of attraction, identify the north pole and south pole in the bar magnet B. அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த ஃபிகர் பியில் இருக்குல்ல ஒரு பார் மேக்னெட், அந்த பார் மேக்னெட்டோட போல்ஸ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த 2 பார் மேக்னெட்டும் அட்ராக்ஷன் தான் ஆகுதுன்னு. அப்போனா இந்த இடத்துல வந்து எந்த போல்ஸ் வரும் சொல்லுங்கள்? இந்த பார் மேக்னெட்டும் இந்த பார் மேக்னெட்டும் அட்ராக்ட் ஆகணும். இங்கே நார்த் போல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எந்த போல் வரும்? நார்த் போல் வருமா, சவுத் போல் வருமா? இந்த இடத்துல வந்து நார்த் போல் வந்தால் என்ன நடக்கும்? 2 மேக்னெட்டும் ரிப்பல் ஆகும். ஏன்னா இங்கேயும் நார்த் போல், இங்கேயும் நார்த் போல். அப்போ வந்து லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும். அதனால் இந்த இடத்துல என்ன வரணும்? சவுத் போல் தான் வரணும். ஸோ வந்து சவுத் போல் தான் இந்த இடத்துல வரணும். இங்கே சவுத் போல் வந்துச்சு, அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நார்த் போல் தான் வரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டேக் a glass of water with a few pins inside. ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் உள்ள சில பின்ஸை வந்து போட சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, how will you take out the pins without dipping your hand into the water? இந்த வாட்டரில் பின்ஸ் போட்டோமா, இந்த பின்ஸை கையை வந்து நம்ம உள்ளே விடாமலே இந்த பின்னை வந்து வெளியே எடுக்கணும். எப்படி நீ எடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி எடுக்கலாம்? கையை யூஸ் பண்ணாமல் அந்த வாட்டரில் இருக்க பின்னை எப்படி நம்ம வெளியே எடுக்கலாம்னா, பார் மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். பார் மேக்னெட்டை அதுக்கு என்ன பண்ணணுன்னா, கயிறில் வந்து அந்த பார் மேக்னெட்டை கட்டிடணும். கட்டிட்டு அந்த பின் இருக்கிற வாட்டர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் மேக்னெட்டை வந்து உள்ளே இறக்கணும். உள்ளே இறக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா, அந்த உள்ளே இருக்க பின்ஸ்லாம் இந்த பார் மேக்னெட்டில் வந்து அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்ட அப்புறம் அந்த பார் மேக்னெட்டில் நம்ம கயிறு கட்டியிருக்கோம்ல, அந்த கயிறை மேலே தூக்கும் போது பார் மேக்னெட் மேலே வந்துடும். அப்போ அந்த பார் மேக்னெட்டில் ஒட்டி இருக்கிற அந்த பின்ஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த கிளாஸில் நம்ம கை விடாமலே இப்போ அந்த பின்னை நம்ம எடுத்தாச்சு. இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா? தட்ஸ் இட். இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் வாட்டர், அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.